2 தேங்காய்களை திருடிய குற்றச்சாட்டில் இரும்புக் கம்பியால் அடித்து ஒருவரை கொடூரமாக கொன்றவருக்கு ஹோமாகமா உயர்நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்தது. ஹோமாகமா உயர்நீதிமன்ற நீதிபதி நவரட்ன மாரசிங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினார். இந்த கொலை தொடர்பாக சட்டமா அதிபர் 2001ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். மேலும் வழக்கு பல ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டது. நீதகலாவில் உள்ள ஒரு நெல் வயரில் தேங்காய் உரிக்க பயன்படுத்தப்படும் இரும்புக் கம்பியால் அடித்து இந்த கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. நீண்ட விசாரணைக்குப் பிறகு முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் உண்மைகளை கருத்தில் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கின் முதல் குற்றவாளியான கோட்டகே ரஞ்சித் தர்மசேன மீதான கொலை குற்றச்சாட்டை அரசு தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக தீர்மானித்தார். தனது தீர்ப்பை வழங்கும்போது முதல் பிரதிவாதி குற்றம் நடந்த இடத்தில் 2 நேரில் கண்ட சாட்சிகளால் சரியாக அடையாளம் காணப்பட்டதாகவும் இறந்தவரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டதை அவர்கள் கண்டதற்கான ஆதாரங்களை நீதிமன்றம் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் என்றும் நீதிபதி வலியுறுத்தினார். பிரதிவாதியின் கருணை கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி இந்த செயலை திடீர் கோபச் செயலாக கருத முடியாது, இது ஒரு கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற கொலை என்றும் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். அதன்படி வழக்கில் 2வது பிரதிவாதி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவரை விடுவிக்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணையின் போது இறந்த 3வது பிரதிவாதி மீதான வழக்கு மூடப்பட்டது. முதல் பிரதிவாதியை கொலை குற்றவாளியாக கண்டறிந்து இந்த நாட்டின் சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை அவருக்கு விதித்தார்.